அதிலே ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மாணவரோடு நடந்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மாணவர் கேட்கிறார், எதிரே வந்த ஒரு அழகான பெண்ணை நோக்கி, யா ஷேக், இந்த முகமும் நாளை மறுமையிலே தூக்கி நரகத்தில் வீசப்படுமா என்று கேட்ட பொழுது ஷேக் அவர்கள் இவர்களை பார்த்து, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள்ளுங்கள், ஏனென்று சொன்னால் ஹராமான பார்வையை நீங்கள் பார்த்து விட்டீர்கள் என்று சொன்ன அந்த விஷயத்தை அந்த மாணவர், நான் கேள்வி மட்டுமே நான் கேட்டேன், எந்த ஹராமான பார்வையும் பார்க்கவில்லை என்று அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யவே இல்லை. அதனுடைய விளைவு என்ன நடந்துச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 10 வருடங்களில் அவர் மிகப்பெரிய ஒரு ஹாஃபில் குர்ஆனாக, குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலாக இருந்தவர் 10 வருடத்தில் ஒரு பாடம் கூட மனதிலே இல்லை. அத்துணையும் அல்லாஹு தஆலா தன்னுடைய கலாமை அவருடைய உள்ளத்திலிருந்து தூக்கிவிட்டான் என்பதாக நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு தண்டனை பாருங்க. ஹாஃபிலுல் குர்ஆனாக இருந்த ஒரு நபர் தௌபா செய்யவில்லை என்கிற அந்த காரணத்திற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அந்த விஷயத்தையே பறிக்கிறான் என்று சொன்னால், நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும்.